அவர் தான் 2வது இடம் வருவார் அப்படிங்கிற அந்த விஷயத்த தொடர்ச்சியா பதிவு செய்யறாங்க. கருத்து கணிப்புகளோ 15 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு போடுறாங்க. இந்த 15 20 விழுக்காடுங்கிற விஷயத்த எந்த அடிப்படையில தொடர்ச்சியா கொடுக்குறாங்க? அதுக்கெல்லாம் எந்த கருவியும் கிடையாது, ஃபார்முலாவும் கிடையாது. நானே தான் சொல்லிட்டு இருக்கேன். இரட்டை இலக்கத்தில் 15 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு 8.5% வாங்கி தன் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற சீமானை போல இவர் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டார். ஏன்னா சினிமா பிரபல்யம், அவருக்கு இருக்கிற அந்த வசீகரம், ஒரு உச்சபட்ச நடிகர் என்கிற அந்த வசீகரத்தினாலதான் இவ்வளவு பேர் வந்து குமிறான். நேற்று நல்ல ஒரு விஷயம் நடந்தது. நேற்று ஒரு அறிக்கை விட்டார் விஜய், மனம் திறந்து அவரை பாராட்டின. நேற்று கொடுத்த பேட்டிகள்ல எல்லாம் கூட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாங்க ஆதரிக்கிறோம், அந்த விஷயத்தை ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தார். ஏன்னா பிஜேபிக்கு அவர் பயந்தாரு, மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தினா அதெல்லாம் ரைட்டு. துணிச்சலா அந்த அறிக்கை ட்விட்டர் வெளியிட்டதை நான் மனம் திறந்து பாராட்டினேன், இப்பவும் பாராட்டினாங்க. சரிதானா? இது அதோட நிக்கக்கூடாது. இன்னொரு 4-5 நாள் பிரச்சாரத்துல வேற எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் இன்னைக்கு விஜய்க்கு வருது, இளைஞர்கள் கூட்டம். வேற யாருக்கும் இவ்வளவு இளைஞர்கள் வர்றதில்ல தன்னெழுச்சியா. அதை சொல்றதுல எனக்கு வெக்கமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. உண்மையை சொல்றது நமக்கு என்ன வேண்டி கிடக்கு?